வணக்கம். இயக்குனர் அலுவலகம், மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது ஆடாதொடை சாகுபடி தொழில்நுட்பம் மற்றும் பயன்கள். இது ஒரு பசுமை மாறாத அதிகமான கிளைகள் கொண்ட பல்லாண்டு வாழக்கூடிய புதர் செடியாகும். 1 முதல் 3 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இலைகள் 5 முதல் 30 சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கும். வெள்ளை நிற பூக்களை கொண்டது. இச்செடி பல்வேறு வகையான காலநிலைக்கும் மண்ணிற்கும் ஏற்றது என்றாலும் வண்டல் மண்ணில் நன்றாக வளரக்கூடியது. தென்னை மற்றும் ரப்பர் மரங்களுக்கு இடையே முதல் 3 முதல் 4 வருடம் வரையில் ஊடுபயிர் செய்ய ஏற்றது. இதனை விதையில்லா பயிர் பெருக்கம் செய்ய 3 முதல் 4 கணுக்களை கொண்ட 15 முதல் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள மென்மையான தண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. வேர்விட்ட தண்டு துண்டுகளை அதாவது கட்டிங்ஸ் கொண்டு நடவு செய்வது நல்ல பலனை அளிக்கிறது. மார்ச் முதல் ஏப்ரல் மாதங்களில் நாற்றங்கால் தயாரிப்பு தொடங்க வேண்டும். இதற்கு பாலித்தீன் பைகளில் 1 பங்கு தொழு உரம் அல்லது மண்புழு உரம், 1 பங்கு மேல்மண் மற்றும் 1 பங்கு மணல் கலந்த கலவையை நிரப்பி அதில் மென்மையான தண்டு துண்டுகளை நட வேண்டும். 2 மாதங்களில் வேர்விட்ட தண்டு துண்டுகள் பிரதான வயலில் நடவு செய்வதற்கு தயாராகிவிடும். நடவு வயலை நன்றாக உழுது சமன் செய்து 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் நட வேண்டும். தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடியுரமாக 1 ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் அல்லது பசுந்தாள் உரம் இட வேண்டும். களைகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து தலா 50 கிலோ 1 ஹெக்டருக்கு இட வேண்டும். மணிச்சத்து முழுவதும் அடியுரமாக கொடுத்து தலைச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 முறை பிரித்து இட வேண்டும். மேலுரம் இட்ட பின் மண் அணைக்க வேண்டும். மழைக்காலங்களில் நீர் தேவை இருக்காது. வறட்சியான காலங்களில் 4 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். நடவு செய்ததிலிருந்து 1 வருடம் கழித்து 3 முதல் 4 மாதங்களுக்கு ஒரு முறை இலைகளை அறுவடை செய்யலாம். ஆனால் நடவிலிருந்து 2 ஆண்டுகள் கழித்துதான் வேரினை அறுவடை செய்ய வேண்டும். 2வது ஆண்டில் முழு செடியினையும் பிடுங்கி எடுத்து வேரினை அறுவடை செய்யலாம். டிசம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை வேர் அறுவடை செய்ய சிறந்த காலம். இந்த வேர்களை கழுவி சுத்தம் செய்து அப்படியே விற்பனை செய்யலாம் அல்லது காய்ந்த நிலையிலும் விற்பனை செய்யலாம். 1 ஹெக்டருக்கு தண்டுகள், வேர்கள், இலைகள் மொத்தம் சேர்த்து 10 முதல் 11 டன் மகசூல் கிடைக்கும். பயன்கள்: ஆடாதொடையின் இலைகள், வேர்கள் மற்றும் தண்டுகள் மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்தவை. சளி, இருமல், ஆஸ்துமா, வயிற்றுப்பூச்சிகள் போன்றவற்றை நீக்கும். இதில் வெசிசின், வெசினோன் போன்ற ஆல்கலாய்டுகள் உள்ளன. இதனால் இதன் இலைகள் கசப்புத்தன்மை கொண்டிருக்கும். அங்கக வேளாண்மையில் ஆடாதொடை இலைகளை பயன்படுத்தி பூச்சி விரட்டி தயாரித்து பயிர்களை பாதுகாக்கலாம். இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.